அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், வாழ்நாளில் எத்தனையோ இன்னல்கள், இடையூறுகள், கேலி கிண்டல்கள் செய்யப்பட்டும் அது குறித்தெல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் அவற்றை புன்னகையுடன் எதிர்கொண்டு முன்னேறியவர் துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்றால், கலியுகத்தில் பாரத பிரதமர் மோடியும் ஏளனம் கிண்டல்களை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடி வருகிறார். கடவுள் கண்ணன் தன் வாழ்நாளில் சந்தித்த அவமானங்கள், கிண்டல்கள், கேள்விகள், அவமதிப்புகள் ஏராளம். பிறப்பதற்கு முன்னரே பெற்றோரை சிறக்கி அனுப்பியவன் என்ற பழிச்சொல், பிறப்பதற்கு முன்னாலேயே சகோதரர்களின் மரணத்திற்கு காரணமானவன் என்ற பழிச்சொற்கள் கிடைத்தது. பிறந்ததும் தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத துரதிருஷ்டசாலி அவர். சிறு குழந்தையாக இருக்கும் போதே கம்சன் அனுப்பிய பூதனை, சகடாசுரன் போன்ற ஏராளமான அரக்கர்களுடன் சண்டை போட வேண்டிய கட்டாயம், பொதுமக்களின் நன்மைக்காக கொடிய நச்சுப்பாம்பின் மீது நடனமாடும் சூழல், மக்களுக்காக கோவர்த்தனகிரியை தூக்குகின்ற சூழல், மக்கள் நன்மைக்காக கம்சனை வதம் செய்ததால் மாமனை கொன்றவன் என்ற பழிப்பெயர், குருக்ஷேத்திர போரை நிறுத்துவதற்கு எவ்வளவோ முயன்றும் கடைசியில் போருக்கு காரணமானவன் என்ற பழிப்பெயரை சந்தித்தவர். சிசுபாலனின் மோசமான அவதூறுகளை புன்முறுவலுடன் சமாளித்தார். இப்படி எத்தனையோ கேலி கிண்டல்களை சந்தித்தும் சிறிதும் கலங்காமல் தர்மத்தை காக்க தான் எடுத்த அவதாரத்தை வெற்றிகரமாக நிகழ்த்தியவர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. நம் பாரத பிரதமர் மோடியும் அப்படியே. ஒருபுறம் மோடி உலகத் தலைவர் என்று கொண்டாடப்பட, மறுபுறம் அவர் சந்தித்த அவமானங்கள், கேலிகள், அவதூறுகளை எந்த தலைவரும் சந்தித்ததில்லை. நம் நாட்டின் பல தலைவர்கள் ஏழ்மை நிலையிலிருந்து முன்னேறியவர்கள், அதை பெருமையாக கூறுவதும் வழக்கம். ஆனால் மோடி சிறு வயதில் டீ விட்டார் என்று சொன்னால் மட்டும் பொய் என்று கூறி அதற்கு ஆதாரம் கேட்பவர்கள் ஒருபுறம் என்றால், சாய்வாலா, டீ வியாபாரி என்று கிண்டல் செய்தவர்கள் மறுபுறம். மற்ற தலைவர்கள் ஏதாவது நிகழ்ச்சியில் கண்கலங்கினால் மென்மையான இதயம் படைத்தவர்கள் என்று புகழ்வார்கள். மோடி கண்கலங்கினால் முதலை கண்ணீர் வடிக்கிறார் என்பார்கள். ஒரு அன்பர் கொடுத்த 10 லட்சம் மதிப்பிலான சூட் அணிந்ததால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானார் மோடி. அதே நேரத்தில் அந்த சூட்டை ஏலம் விட்டு கிடைத்த 3.5 கோடி ரூபாய் நமாமி கங்கா திட்டத்திற்கு அளிக்கப்பட்டது குறித்து யாரும் வாய் திறக்கவில்லை. தலைவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் இருக்கும் படங்களை வெளியிட்டால் குடும்ப பாசம் என்று போற்றுவார்கள். மோடி தாயுடன் இருக்கும் படத்தை வெளியிட்டால் போலி விளம்பரம் என்று விமர்சிப்பார்கள். மோடி ராட்டையில் நூல் தூர்க்கும் படம் வந்தால் காந்தி போல் தன்னை நினைக்கிறாரா என்று விமர்சனம் செய்வார்கள். பொது வாழ்வில் ஈடுபட விரும்பியதால் மோடி தன் மனைவியின் சம்மதத்துடனிருந்து இல்லற வாழ்விலிருந்து விலகினார். இதை மோடி தன் மனைவியை கைவிட்டார் என்று விமர்சித்து யசோதா பெண்ணை தூண்டிவிட முயன்றார்கள். ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக கண்டித்ததால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன. இருப்பினும் மனைவியை காப்பாற்ற முடியாதவர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார் என்ற விமர்சனம் இன்றும் தொடர்கிறது. கிருஷ்ணனை மோசமாக விமர்சித்தது ஒரு சிசுபாலன் என்றால், மோடிக்கோ ராகுல், கெஜ்ரிவால், மம்தா, ஸ்டாலின், கம்மிகள் என்று எத்தனையோ சிசுபாலன்கள். மணிசங்கர ஐயர் மோடியை நீச் என்று மோசமாக விமர்சிக்க, ராகுல் காந்தியோ சௌகிதார் சோர்ஹே என்று கூறி கிண்டல் செய்தார். கோவிட் காலத்தில் களப்பணியாளர்களை ஊக்கப்படுத்த கைதட்ட கூறியதை பிற்போக்குத்தனம் என்று விமர்சித்து அவரது மன உறுதியை குலைக்க முயன்றார்கள். இதுவரை எந்த மதம் குறித்து விமர்சிக்காத மோடியை மதவாதி என்றார்கள். ஆனால் நாய் குறைத்ததால் சூரியனுக்கு என்ன பாதிப்பு என்பது போல் இது குறித்தெல்லாம் கவலைப்படாமல் அவர் தன் பணியை தொடர்கிறார். கிண்டல்கள், கேலிகளை புன்முறுவலுடன் எதிர்கொள்கிறார். தினமும் 18 மணி நேரத்திற்கு மேல் ஓய்வெடுக்காமல் தேசத்திற்காக உழைக்கிறார். தன்னை அவமதிப்பவர்களை குறித்து கவலைப்படாமல் தேச முன்னேற்றத்திற்காக பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறார். 2002 முதல் இன்று வரை உடல்நிலை சரியில்லை என்று படுத்ததில்லை, ஓய்வு எடுத்ததில்லை. தனது உணவு உள்ளிட்ட தேவைகளுக்கு தன் சம்பளத்தையே பயன்படுத்துகிறார். தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு விடுமுறை எடுத்து கொண்டாடாமல் எல்லைக்கு சென்று இராணுவ வீரர்களுடன் இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்கிறார். எத்துணை அவமானங்கள் ஏற்பட்ட போதும் அது குறித்து கலங்காமல் தேசத்திற்காக களமாடுகிறார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் நாட்டிற்காக பாடுபடுகிறார்.
பரம் வைபவன்னே துமேதத் ஸ்வராஷ்டிரம் என்ற வரிகளுக்கு இணங்க தேசத்தை உலகத்தின் குருவாக மாற்ற வேண்டும் என்ற லட்சியத்துடன் அவர் பணியாற்றி வருகிறார். மோடி குறித்து சிந்திக்கும் போது எப்போதும் நம் மனதில் நினைவுக்கு வருவது கண்ணனின் கீதை வசனம்தான். எப்போதெல்லாம் தர்மம் பாதிக்கப்படுகிறதோ, தர்மத்திற்கு இழிவு நேர்கிறதோ, அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்போதெல்லாம் நான் பிறந்து கொண்டே இருப்பேன் என்று கண்ணன் கூறிய வார்த்தைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.